1982 ஆண்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பொல்யூஷன் கண்ட்ரோல் அண்ட் என்வைரன்மெண்டல் என்ற தலைப்பின் கீழே அப்பொழுது முதல்வர் ஜானகி எம்ஜிஆர் அவர்களை அணுகி என்னோடு 270 பேர் பணியாற்றியிருக்காங்க, பொறியாளர் முதற்கொண்டு தொழிலாளர் வரை. எல்லாம் எம்ஜிஆர் விடிய காலம் தான் வந்தார். காலையில் ஒரு 5 மணி 6 மணிக்கு அவர்தான் வந்தார். அவர் வரும்போது மக்கள்லாம் என்ன நினைச்சாங்க, ஸ்ட்ரெச்சரில் வருவாரா இல்லை வீல் சேரில் வருவாரா. அந்த சாந்தோம் ரோடு இருக்கு, அந்த இடத்துல இருக்கிற அந்த சாலையினுடைய ஓரங்கள் எல்லாம் பல பிணங்கள் எல்லாம் ஒதுங்கி இருந்தது. அந்த ஓட்டுநர் அப்பன்ராஜும் நானும் சேர்ந்து அந்த பிணங்களை நாங்கள் இருவருமே அறிவிப்பசி ஊடகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இந்த பரந்த பூமியில எத்தனையோ இனங்கள் தன் வயிற்று பசிக்காக அலைந்து திரிகின்றன. பலவிதமான பசிகளுக்காக இனங்கள் அலைந்து திரிந்து தேடுகின்றன. இந்த இனங்களிலே மனித இனம், அந்த மனித இனத்திலே சில மனிதர்கள் அறிவு பசியை தேடி ஓடுகிறார்கள், தேடுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பசியை ஆற்ற நல்ல விருந்தை அளிக்க இன்று ஐயா திவாகரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை சந்தித்து நம் பசியை ஆற்றுவோம். அறிவு பசிக்கு நல்ல உணவை தருவார் என்று நினைக்கிறோம். ஐயா அவர்களே வணக்கம். வணக்கம் ஐயா, நீங்க முனைவர் பட்டம் எந்த வருஷத்துல வாங்கினீங்க? 1982 ஆண்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பொல்யூஷன் கண்ட்ரோல் அண்ட் என்வைரன்மெண்டல் என்ற தலைப்பின் கீழே நான் திசிசி சப்மிட் பண்ணி முனைவர் பட்டம் வாங்கினேன். எதுக்கு ஐயா நீங்க முனைவர் பட்டத்துக்கு படிக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்தீங்க? அந்த சென்னை மாநகராட்சியில் நான் பணியாற்றிய போது எனக்கு கிடைத்த அனுபவங்கள் அத்தனையும் வச்சு இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் என்பது, அதாவது நம்முடைய நாட்டில் என்னென்ன இயற்கை வளங்கள் அழிந்து போகிறது என்ற நிலைப்பாட்டில் அதை மனசில் வச்சு இந்த என்வைரன்மெண்டல் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் ரெண்டுமே மனசில் வச்சு அந்த திசிசி நான் பண்ணேன். சென்னை மாநகராட்சியில் என்ன பொறுப்பு இருந்தீங்க? பொறியாளராக இருந்தேன். நானும் கேள்விப்பட்டிருக்கேன் சார். நீங்கள் பொறியாளராக இருக்கும்போது மதிப்புக்குரிய மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது அந்த சவுக்கு தோப்பா நிறைய மரங்கள் அடர்ந்த மரங்களா சவுக்கு தோப்பு ஈச்சந்தோப்பா இருந்த இடத்தெல்லாம் அழகுபடுத்தி அகற்றி அங்கு எம்ஜிஆருக்கு இடத்தை ஏற்பாடு செய்ய உங்கள் பங்கு பெரிதாக இருந்ததுன்னு நான் கேள்விப்பட்டேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? எம்ஜிஆருக்கு இறந்த பிறகு அவர் எங்கே நல்லடக்கம் செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு சிறிய கூட்டம் நடந்தது. தலைமை செயலாளர் எங்கள் சென்னை மாநகராட்சியில் சாந்தாசில நாயர்னு ஐஏஎஸ் அதிகாரி ஆணையராக இருந்தாங்க. அவங்களோடு சேர்ந்து அவங்களே டிஸ்கஸ் பண்ணி அண்ணா சமாதிக்கு பின்னாடியே இவருடைய நல்லடக்கம் பண்ணலாம், எம்ஜிஆருடைய சடலத்தை நல்லடக்கம் பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க. முடிவு பண்ணி சென்னை மாநகராட்சி ஆணையர் சாந்தாசில நாயர் அவர்கிட்ட ஒப்படைச்சாங்க. அப்பொழுது என்ன அழைச்சி அதனுடைய பொறுப்பை நீ மேற்கொண்டு முழுமையாக செயல்படுத்த எனக்கு உத்தரவிட்டாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 270 பணியாளர்கள், ஊழியர்கள், இன்ஜினியருங்க, ஏனைய பணியாளர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு 10 புல்டோசர், 10 ஜேசிபி இதெல்லாம் வச்சு மிக அடர்ந்த காடு மாதிரி இருந்தது. அந்த இடத்த இரவு முழுதும் கண் துஞ்சாமல் அந்த இடத்த தூய்மைப்படுத்தி நல்லபடியாக நான் ஒப்படைச்சோம். நான் அந்த ஒரு அண்ணா சமாதிக்கு பின்னாடி இருக்கிற அந்த சமாதி மிக ஒரு பெரிய பொலிவான ஒரு இடமாக மாற்றி அமைச்சதுனால நம்முடைய சாந்தாசிலன் அவர்களுக்கும் ஒரு பெருமையாக இருந்தது. பிறகு அந்த சமாதியை அமைப்பதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்த எனக்கு அப்பொழுது முதல்வராக இருந்த ஜானகி எம்ஜிஆர் அவர்களை என்னை அழைச்சி எனக்கு ஒரு விருதும் பொற்கழியும் தந்தாங்க. எனக்கு மட்டும் கொடுத்தாங்களேன்னு சொல்லிட்டு மலருக்கு வேதனையாக இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த அம்மாவை நான் அணுகி அப்பொழுது முதல்வர் ஜானகி எம்ஜிஆர் அவர்களை அணுகி என்னோடு 270 பேர் பணியாற்றியிருக்காங்க, பொறியாளர் முதற்கொண்டு தொழிலாளர் வரை. அவங்களுக்கும் நீங்கள் ஏதாவது சான்றும் விருதும் கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொன்னேன். உடனே ஏற்பாடு செய்து எல்லாருக்கும் உணவு அளித்து அவர்கள் அனைவருக்குமே பட்டாடை அணிவித்து பொற்கிழியும் சான்றுகளும் அளித்தாங்க நம்முடைய ஜானகி எம்ஜிஆர் அம்மா அவர்கள். அந்த சமாதியை ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும் அந்த ஒரு பெரிய நிகழ்வு மன நிறைவான நிகழ்வாக இருக்கிறது. பெரிய பணி சார் உங்கள் பணி. அதுக்கப்புறம் அதே கடற்கரைக்கு வரேன். பெரிய பேரழிவு தந்த சுனாமியும் போதும் உங்களோட பணி சிறந்ததாக இருந்ததுன்னு நிறைய அவார்டெலாம் வாங்கியிருக்கீங்க. அந்த சுனாமி வந்தபோது உங்களுடைய பணி எப்படி சார் இருந்தது? இந்த சுனாமியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், உங்கள் பணியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சென்னையில் சுனாமி வந்தது. அது பெரிய ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்வு.
எல்லோரும் வந்து கடற்கரையில் பகுதியில் இருக்கின்ற அந்த நொச்சிக்குப்பம் போன்ற பகுதிகளாக இருந்த மக்கள் எல்லாம் மிகப்பெரிய சோதனைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அந்த சோதனையில் நம்ம மாநகராட்சியில் வந்து சில பணிகளை வந்து பல பேருக்கு ஒதுக்குனாங்க. அப்பொழுது அவர்கள் தனித்தனியாக பிரிஞ்சு நான் சில பேர் வேலை செஞ்சோம். கடைசியில் வந்து நிறைய பேர் இறந்து ரோட்டு ஓரமாகவும் அந்த சாந்தோம் ரோடு இருக்க அந்த இடத்துல இருக்கிற அந்த சாலையினுடைய ஓரங்களில் பல பிணங்கள் எல்லாம் ஒதுங்கி இருந்தது. பல சின்ன சிறு பிள்ளைகளும் சரி, ஆடவரும் சரி, பெண்களும் சரி, அவங்க வந்து அவருடைய பிணங்கள்லாம் ஒதுங்கி இருந்தது. அது எனக்கு அந்த ஒரு ஓட்டுநர், அவர் பேர் அப்பன்ராஜ், அந்த ஓட்டுநர் எனக்கு உதவி புரிந்தார். அந்த ஓட்டுநர் யாருமே ஆட்கள் அங்கே இல்லை. அந்த ஓட்டுநர் அப்பன்ராஜும் நானும் சேர்ந்து அந்த பிணங்களை நாங்கள் இருவருமே அந்த பிணங்கள் எவ்வளோ பிணங்களை வந்து இந்த லாரியில் எடுத்து வைக்க முடியுமோ அதை எடுத்து கொண்டு போய் ராயப்பேட்டா மருத்துவமனையில் போய் ஒப்படைச்சோம். அப்படி ஒப்படைச்ச பிணங்கள் வந்து 36 பிணங்கள் கொண்டு ராயப்பேட்டா மருத்துவமனையில் அந்த மார்ச்சுரி என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்துல அந்த 36 பிணங்களும் கொண்டு போய் நாங்கள் ஒப்படைச்சோம். அது ஒப்படைக்கும் போது அதில் முஸ்லீமும் இருந்தாங்க, கிறிஸ்தவர் இருந்தாங்க, இந்துக்களும் இருந்தாங்க. அது இருக்கின்ற போது அந்த இடத்துல வந்து அந்த 3 பேர் சார்ந்தவர்கள் வந்து அங்கே வந்து அந்த பூஜைகளை பண்ணாங்க. முகமதியர் சார்ந்தவர் ஒருத்தர், அப்துல் ரஷீத் என்பவர், அதே போல் இந்து என்பவர் சுப்பிரமணியம் என்றவர், அதே போல் கிறிஸ்டினில் வந்து ராபர்ட் என்றவர், 3 பேருமே அந்த இறந்து போன அத்தனை பேருக்குமே அங்கே வந்து பிரார்த்தனை பண்ணாங்க. ஏன்னா அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக கொண்டு போய் புதைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்த காரணத்தினால யார் இன்னார் என்று இந்த மதங்கள் என்று இல்லாமல் இருக்கக்கூடாதுன்றதுனால இந்த 3 பேரும் நான் வர வச்சு அந்த 3 பேரும் அந்த இடத்துல வந்து அந்த பிரார்த்தனை பண்ணி அந்த பிணங்களை கொண்டு பெரிய பள்ளம் நோண்டி அதை வந்து புதைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் செஞ்சேன். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட முறையில் 36 பிணங்களை நான் வந்து ராயப்பேட்டா மருத்துவமனையில் நானும் என்னுடைய ஓட்டுநர் அப்பன்ராஜ் என்றவர் 2 பேர் இருவர் மட்டுமே 36 பிணங்களை கொண்டு ராயப்பேட்டா மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தோம். அது ஒரு பெரிய மனநிறைவான ஒரு நிகழ்ச்சி அது. சார், உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் எங்கள் அறிவுப்பசி ஊடக நேயர்களுக்கு ரொம்ப விருந்தாக இருக்குது. ஆனால் மேலும் மேலும் இன்னும் பலத்தை சேர்க்குது. ஏதோ படிச்சுட்டு சும்மா இல்லாமல் ஏதோ வேலைக்கு போயிட்டு திரும்ப திரும்ப அதான் சொல்கிறது. ஆனால் சமுதாயத்துக்காக இவ்வளோ பாடுபட்டுருக்கீங்க, இவ்வளோ பெரிய செயல்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது எல்லோரும் இந்த பணியை செஞ்சால் நாடு எப்படி சார் இருக்கும்? அறிவுப்பசி ஊடகம் இது போன்ற செய்திகளை வந்து மக்களுக்கு எடுத்து செல்வது மிக சாலச்சிறந்தது, மிக பாராட்டுக்குரியது. இது போன்ற ஊடகங்கள் இது போன்ற சமுதாய பணியை ஆற்றுகின்றவர்களுக்கு இது போன்ற பதிவுகளை செய்கிறார்களா என்பது சந்தேகம்தான். இருந்தாலும் இந்த அறிவுப்பசி ஊடகம் என் போன்றவர்களை அறிமுகம் செய்து என் போன்றவர்கள் மூலமாக சில சமுதாய பணிகள் ஆற்றியவர்களுக்கு, பல தொண்டுகள் புரிந்தவர்களுக்கு அவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த அறிவுப்பசி ஊடகம் சிறந்தோங்கி விளங்கி அனைவருக்குமே இதை ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குவது மிக பாராட்டுக்குரியது. இதை நான் மிகவும் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். அந்த வகையில் இன்றைய தினம் என்னையும் இந்த பேட்டி எடுத்து என்னுடைய சிறு தொண்டுகளையும் வெளிக்காட்டுவதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு என்னுடைய மென்மேலும் என்னுடைய பாராட்டுக்களை இந்த அறிவுப்பசி ஊடகத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. ஐயா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய நடிகர்களையும் பெரிய தலைவர்களையும் அவங்களுக்கு பெரிய ஆட்களை தான் பேட்டி எடுக்கிறதா நாங்கள் நம்ம கண்கூடாக பார்த்துட்ருக்கோம். ஆனால் அந்த தலைவர்களையும் அந்த நடிகர்களையும் பெரிய ஆட்களையும் உருவாக்குறது யார்? உங்களை மாதிரி பேராசிரியர்கள் தான். ஆனால் பேராசிரியர்கள் வெளியே தெரிய மாட்டேன்றீங்க, அது ஏன் ஐயா? வளர்கின்ற பருவம் இருக்கும்போது அவருக்கு உண்டான ஆற்றல், அவருக்கு உண்டான அறிவு திறன், மற்றவர்களால் போதிக்கப்படுகின்ற அறிவுகள் அத்தனையுமே அவர்கள் பயன்படுத்தி அவர்கள் மேலே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் அவர்கள் எல்லாம் நன்றாக படித்து தன்னுடைய சுய அறிவை பயன்படுத்தி அவர்கள் தான் முன்னுக்கு வர வேண்டும் என்பதற்காக பல பேர் முயற்சி செய்து தன் முயற்சியாலே அவர்கள் முன்னுக்கு வருகிறார்கள். அப்படி பார்க்கிற போது அந்த அறிவு திறன் மிக்கவர்களெல்லாம் வளர்கிறார்கள் என்பது பெருமைப்பட வேண்டிய தவிர அவர்கள் இப்போ நம்மெல்லாம் கவனிக்கப்படவில்லையே, நம்ம எல்லாம் அவர்கள் திரும்பி பார்க்கவில்லை என்று நாம் எதிர்பார்க்கக்கூடாது. அவருடைய திறமை, அவருடைய அறிவு, அவருடைய முன்னேற்றம்,
அவர்களுக்கு அது உறுதுணையாக இருக்கின்ற பொழுது அவர்களெல்லாம் மேலும் மேலும் வளர்வதற்கு அவர்களை நாம் பாராட்டத்தான் செய்ய வேண்டுமே தவிர அவர்களை பற்றி நான் நினைப்பது அவ்வளவா சிறந்ததாக இருக்காது என்று நான் கருதுகிறேன். நல்லா ரொம்ப எளிமையாக ரொம்ப தன்னடக்கமாக பதில் சொல்கிறீங்க. ஐயா, உங்களை மாதிரி பெரியவங்களை, இந்த தலைவர்களையும் இந்த அறிஞர்களையும் இந்த பெரிய விஐபிகளையும் நடிகர்களையும் எல்லாம் உருவாக்கின உங்களை யாருமே சரியாக காணாமல் இருக்காங்க. உங்களெல்லாம் கண்டு வெளி உலகத்துக்கு காட்டுறது தான் எங்களுடைய அறிவுப்பசி ஊடகம். அதுக்காக தான் அந்த ஊடகத்தையே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், வெளியே கொண்டு வரோம். தொடர்ந்து உங்களை மாதிரி ஐயாக்கள் வந்து பேசுவாங்க, உங்களை பற்றி நிறைய சொல்லுவாங்க. அறிவு பசியோடு இருக்கிற இளைஞர்களும் சரி, பெரியவங்களும் சரி, படிப்பாளர்களும் சரி, கல்வி அறிவாளர்களும் சரி, கண்டிப்பாக உங்களை பார்த்து நிறைய கற்றுக்குவாங்க. அவங்க அறிவு பசிக்கு நல்ல உணவாகவும் இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா, பெரிய பேர் புகழ்ந்திருக்காங்க, பாராட்டியிருக்காங்க. புரட்சி தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் உங்களை கூப்பிட்டு பாராட்டியதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை பற்றி சொல்ல முடியுமா? எதுக்காக உங்களை கூப்பிட்டு பாராட்டினாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருந்தார். அப்போலோ மருத்துவமனையில் இருந்தார். அங்கே போதிய சிகிச்சை அளிக்க முடியாத காரணத்தினால அவர் வந்து ஜப்பான் நாட்டிற்கு சென்று புருக்லின் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளித்தாங்க. அப்போது இந்த மக்களெல்லாம், தமிழ்நாட்டில் உள்ள மக்களெல்லாம் அவர் பிழைத்து மறுபடியும் வருவாரா என்பதே சந்தேகமாக அனைவரும் வந்து சிந்தித்து கொண்டிருந்த நேரம், அவர் மறுபடியும் நன்றாக குணமடைந்து வர வேண்டும்னு பல இடங்களில் பிரார்த்தனை பண்ணாங்க. பல பேர் அவர் மீது அன்பு கொண்டவர்கள், அவர் மீது பற்று கொண்டவர்கள் அத்தனை பேருமே அவர் எப்படியாவது நலமடைந்து திரும்பி சென்னைக்கு வர வேண்டும் என்று நிறைய கோயில்கள்லாம் பிரார்த்தனைலாம் பண்ணாங்க. அந்த தருவாயில் அவர் ஜப்பானிலிருந்து சென்னைக்கு நலமோடு வருகிறார் என்ற செய்தி வந்தது. அது தமிழக அரசு அந்த செய்தியை உள்வாங்கி அவரை மிகப்பெரிய வரவேற்பு அளிக்க வேண்டும் சொல்லி தமிழகம் முழுவதும் அவர்கள் வந்து விளம்பரப்படுத்தினாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புருக்லின் மருத்துவமனையிலிருந்து நல்லா குணமடைந்து திரும்பி வருகிறார், அவரை வரவேற்பதற்காக ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று செய்தபோது, பல்லாவரத்தில் இருக்கிற நம்முடைய ஆர்மிக்கு சொந்தமான ஒரு மைதானம் இருக்கிறது. அந்த மைதானத்தை, பெரிய மைதானம், அது யாருக்குமே தரமாட்டாங்க. எம்ஜிஆர்ன்றதுனால அரசு முன்னெடுத்த காரணத்தினால அந்த அரசு அவர்கிட்ட வேண்டி கேட்டுக்கொண்டு அந்த பெரிய ஒரு இடத்த வாங்கி அங்கே பொதுமக்களெல்லாம் வந்து எம்ஜிஆரை பார்த்து வரவேற்கணும்னு சொல்லி ஏற்பாடு செய்தாங்க. அப்போது லட்சக்கணக்கான மக்கள் தமிழகத்திலிருந்து வந்தாங்க. அந்த இராணுவ மைதானத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. இரவு முழுக்க வந்து ஒரு நாள் முழுக்க, அதாவது முதல் நாள் ஒரு 4 மணி தொடர்ந்து விடிய காலம் 5 மணி வரலையும் அவ்வளோ அதே இடத்துல உட்காந்துருந்தாங்க. அவருக்கு போதிய வசதிகள்லாம் செய்து தரணும்னு கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி, ஏனைய மருத்துவ வசதி போன்றதெல்லாம் செய்து தரேன்னு சொல்லிட்டு அரசு முன்னெடுத்தது. அதற்கு என்ன பொறுப்பு போட்ட பிறகு பல லட்சமாக மக்கள் வந்து அங்கே கூடின போது அந்த பொறுப்புகள் நல்ல எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அந்த ஒரு பெரிய ஒரு நிகழ்வை என்னுடைய தலைமையில் அது நடந்தேறியது. அது நடந்தேறினால எந்த ஒரு யாருமே எந்த ஒரு சிறு துரும்பும் அங்கே வந்து ஏற்படலை, மக்களுக்கு பாதிப்பு ஏற்படலை. அந்த ஒரு கழிப்பிடமா அல்லது மருத்துவ வசதியாக யாரும் மயக்கமடைந்து விழுவது போன்ற எந்த விவகாரமும் இல்லை. அது போன்ற ஒரு நல்ல சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தோம். அது செய்திருந்து முடிஞ்சது. எல்லாம் எம்ஜிஆர் விடிய காலம் தான் வந்தார். காலையில் ஒரு 5 மணி 6 மணிக்கு அவர் தான் வந்தார். அவர் வரும்போது மக்கள்லாம் என்ன நினைச்சாங்க, அவர் வந்து ஒரு ஸ்ட்ரெச்சரில் வருவாரா இல்லை வீல் சேரில் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதிர்பார்த்தாங்க. அவருக்குன்னு ஒரு தனி ஒரு லைலாண்டு கம்பெனியிலேருந்து ஒரு பெரிய ஒரு வாகனம் தயாரித்தாங்க. அந்த வாகனம் ஃபுல்லாக வந்து கண்ணாடியை போட்டு அவர் உட்காந்துட்டு வர மாதிரி வந்தது. அதெல்லாம் ஒரு 6 மணிக்கு இது விமான நிலையத்திலேருந்து காரில் வந்து உடனே அந்த மேடையில் ஏறி எல்லாருக்கும் கை ஆட்டினார். அது மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷமாயிருச்சு. அவர் எப்படி ரொம்ப சாகப்படைக்க போனவர் அங்கேருந்து முடியாத சூழ்நிலை தான் திரும்பி வராரு. அவர் வந்து எந்திரிச்சு உட்கார கூட முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்தவர் வந்து அந்த அந்த தனியாக தயாரித்த அந்த வாகனத்துலேயும் ஏறலை, வேறு எந்த ஒரு வாகனத்தையும் ஏறலை, நேரடியாக வந்து மேடையில் தோன்றி கையசிச்சார். மக்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த மக்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாங்க. அந்த நிகழ்ச்சி நடந்தது ஒரு 1/2 மணி 3/4 மணி நேரம் தான்.
அதுக்கப்புறம் மக்கள்லாம் வந்து நல்லபடியாக அந்த அவங்களுடைய ஊருக்கு போயிட்டாங்க. அந்த ஏற்பாடுகளை யார் இப்படி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் முதல்வராக வந்து உட்காந்துட்டார் எம்ஜிஆர். ஒரு 3 மாதம் 2 மாதம் கழித்து இப்பொழுது இந்த இது ஏற்பாடு செஞ்சாங்களா அவங்க யாருன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு என்னை அழைச்சி எனக்கு வந்து அவர் நேரடியாகவே என்னை கட்டியெல்லாம் பிடிச்சார். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. கட்டி பிடிச்சாரு, கை கொடுத்தாரு. அப்புறம் இது ரொம்ப கிட்ட அணைச்சி என்னை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சான்று கொடுத்தாங்க. அரசனுடைய சான்றிதழ் கொடுத்தாங்க. அப்புறம் அவர் சால்வை போட்டார். அது இல்லாமல் அவர் ட்ராயர் திறந்து ஒரு கட்டு பணம் எடுத்து என் கையில் கொடுத்தாரு. அது 10,000 ரூபா இருந்தது. அதில் அது கொடுத்தாரு. அது 10,000 எவ்வளோ சார்? நிறைய நல்ல ஒரு இப்போ இருக்கிற அளவுக்கு பார்த்தா லட்சம்னு சொல்லலாம். அப்போ அது அப்போ 100 ரூபா நோட்டு ஒரு கட்டு கவரில் இருந்தது. அதை எடுத்து என்கிட்ட கொடுத்தாரு. ஐயா என்னங்கய்யா அப்படின்னா, நீ வச்சுக்கோ அப்படின்னாரு. சரி வச்சுட்டேன். வந்துட்ட பிறகு மறுபடியும் என்னோடு சேர்ந்து பணியாற்றினவர்களுக்கெல்லாம் மறுபடியும் மறுநாள் அதே போல் கூப்பிட்ட வர வச்சு தலைமை செயலகத்தில் அந்த 10வது மாடியில் எல்லாருக்கும் உணவெல்லாம் கொடுத்து எல்லாருக்கும் சான்று கொடுத்து எல்லாருக்கும் சால்வை எம்ஜிஆரே போட்டார். போட்டு எல்லோரும் பாராட்டினார். அப்போது பேச்செல்லாம் அவ்வளோவா இல்லை, சாதாரணமாக அவ்வளோ இருந்தது. ரொம்ப பேச முடியல அவரால். ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியாக துடிப்பாக தான் இருந்தார். அந்த சூழ்நிலையில் என்ன வந்து அந்த இதுக்கு நல்லபடியாக இந்த வரவேற்பு குழுவில் தலைமையேற்று நடத்தியதுக்காக பாராட்டுக்கள் சொல்லி எனக்கு பொற்கழியும் சான்றும் சால்வும் போத்தது நான் பெருமையாக மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக நான் அடைஞ்சேன் அந்த காலத்தில். உங்கள் பணிக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டு. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் கூட உங்களை பாராட்டினான்னு கேள்விப்பட்டேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது கேபினெட் அமைச்சராக இருந்தார் முரசொலி மாறன் அவர்கள். அதாவது மத்திய கேபினெட் அமைச்சர். இப்போது வாஜ்பாய் தான் வந்து பிரதமராக இருந்தார். அப்போது அவர் அப்போலோ மருத்துவமனையில் இறந்துட்டார். எப்போதுமே ஒரு பெரிய நிகழ்ச்சிகள் ஏதாவது நடந்ததுன்னா, அசம்பாவித நிகழ்ச்சியோ இல்லை நல்ல நிகழ்ச்சி எதாவது நடந்தாலையும் மாநகராட்சியில் குறிப்பிட்டவர்களை கூப்பிட்டு தான் வந்து அதை வந்து அங்கே போய் அந்த பணிகளை செய்கிறதுக்கு சொல்லுவாங்க. எங்களுக்கும் அந்த மாதிரி உடனே உத்தரவு வந்தது. அப்போது இருந்து ஆணையர் வந்து நீங்கள் நேரடி அப்போலோ மருத்துவமனைக்கு போய் அந்த பாடி எங்கே போகுதுன்றது அவங்ககிட்ட கேட்டு அந்த இடத்துல பேரிகேட்லாம் அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போலோ மருத்துவமனை போனோம். மருத்துவமனைக்கு போன உடனே அந்த எங்களுக்கு முன்னாடி அந்த வண்டி அந்த ஆம்புலன்ஸ் புறப்பட்டுருச்சு. சரி நாங்கள் உடனே வேகமாக போனோம். போய் எங்களால் உடனே ரீச் ஆக முடியல. அதெல்லாம் அந்த அவருடைய பாடி கொண்டு போன இடம் பக்கத்து தெருவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அடுத்த தெருவு தான் வந்து கலைஞர் அவர் இருந்தாங்க. கலைஞர் இடத்துல நேராக நான் போய் கலைஞர் இடத்துல போய் நேரடியாக பேசும்போது என்ன ஆச்சு, பாடி வந்ததுங்க, எங்களுக்கு முன்னாடி வந்துருச்சு, இன்னும் வரலையான்னு. அப்புறம் அவங்க பார்த்தா பின்னாடி தெருவில் அவங்க முரசொலி மாறன் வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டாங்க போல தெரியுது. உடனே அது வந்து கலைஞர் நேரடியாக அங்கே போய் அந்த பாடியை எடுத்துகிட்டு வந்து அவர் வீட்டில் வச்சார். அவர் வச்ச பிறகு அந்த பாடியை வந்து இங்கேருந்து பெசன் நகர் சுடுகாட்டுக்கு கொண்டு போனாங்க. அங்கேருந்து பெசன் நகர் சுடுகாட்டு வரலையும் இந்த பேரிகேடு அமைச்சு பொதுமக்கள் வந்து நல்ல பாதுகாப்பாக அந்த ஊர்வலத்தை பார்க்குறதுக்காக, இறுதி ஊர்வலத்தை பார்க்குறதுக்காக நான் ஏற்பாடு செஞ்சுருந்தேன். அங்கே போய்ட்டு அங்கேயும் சுடுகாட்டிலையும் பெசன் நகர் சுடுகாட்டில் வாஜ்பாய் நேரடியாக அங்கே வந்திருந்தார். அவர் பொதுமக்கள் வந்து இடையூறு இல்லாமல் பார்க்குறதுக்கு அதுக்கெல்லாம் நல்லா பேரிகேடெலாம் காமிச்சு அங்கே நாங்கள் ஒரு பெரிய ஒரு டீமோடு ஒர்க் பண்ணோம். அது நல்லபடி பண்ணி கொடுத்தோம். அது ஒரு வாரம் கழித்து டாக்டர் கலைஞர் அவர்கள் எங்களெல்லாம் அழைச்சி எனக்கு குறிப்பாக எப்படி எம்ஜிஆர் எனக்கு பண்ணாரோ அதே மாதிரி அவரும் சால்வை போட்டு எனக்கு சான்று கொடுத்து அவர் கேடயம் கொடுத்தார். அவர் பணம் தரல, கேடயம் கொடுத்தாரு. கேடயத்தை கொடுத்து நல்ல பாராட்டுகள்னு சொன்னார். நேரடியாகவே அவர் அறையிலேயே நான் வந்து இந்த நிகழ்ச்சி நடந்தது. அப்போ பக்கத்தில் இருந்து தலைமை செயலாளர் கூடவே இருந்த பக்கத்தில் இருந்தார். அவரும் எனக்கு பாராட்டெல்லாம் தெரிவித்து நல்லபடியாக பண்ணீங்க. முதல்வர் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். பொதுமக்கள் எந்த இடையூறு இல்லாமல் நல்லபடியாக நீங்கள் இந்த அமைச்சு கொடுத்ததுக்காக இப்போ முதல்வர் சார்பில் நானும் நன்றி சொல்கிறேன்னு தலைமைச் செயலாளரும் நன்றி சொன்னார். அது எனக்கு கலைஞர் இடத்துல வாங்கின ஒரு மிகப்பெரிய ஒரு விருதாக நான் கருதி ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். உங்கள் உண்மையான பணிக்கு ஒரு உன்னதமான பரிசு
கலைஞர் ஐயா கிட்ட வாங்கினது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். இன்னும் என்னென்னா, தளபதினு சொல்லக்கூடிய அண்ணன் மு க ஸ்டாலின் கிட்ட ஸ்டாலின் அவர்கள்கிட்டையும் நீங்கள் பாராட்டு வாங்கினதா கேள்விப்பட்டேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது நம்முடைய இப்போ இருக்கின்ற முதல்வர், மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சென்னை மாநகராட்சியில் மேயராக பொறுப்பெடுத்தார். பொறுப்பெடுத்து ஜனவரி மாதம் 26ஆம் தேதி அந்த ஒரு பெரிய பூகம்பம் ஏற்பட்டது குஜராத்தில். பூகம்பம் ஏற்பட்டு பல லட்சக்கணக்கான மக்கள் இறந்துட்டாங்க. அதை கேள்விப்பட்ட உடனே எங்கள் ஒரு 27 பேரை ஒரு குழு அமைச்சு இந்த 27 அதிகாரிகளை உடனடியாக அந்த பூகம்பம் நடந்த குஜராத் பகுதிக்கு அனுப்பிச்சி, அந்த குஜராத் பகுதியில் இருக்கிறது நீங்கள் இந்த நிவாரணப் பணிகளை நீங்கள் அங்கே போய் செய்யணும் அப்படின்னு இங்கே அனுப்பிச்சி வச்சாங்க. அப்பொழுது இந்த மேயர் ஸ்டாலின் அவர்கள். நான் 27 பேர் வந்து ஒரு மாத காலம் அங்கேயே தங்கியிருந்து, பச்சாவுன்ற ஒரு கிராமம் அது பேர். அந்த பச்சாவுன்னு சொன்னால் இந்தியில் வந்து காப்பாற்றுன்னு அர்த்தமா, காப்பாற்றுன்னு அர்த்தமா. அந்த பச்சாவுன்ற கிராமம் எங்களுக்கு கொடுத்தாங்க, இடம், டிஸ்ட்ரிக்ட், மாவட்டம், பச்சாவுன்ற மாவட்டம். அந்த மாவட்டத்தில் 49 கிராமங்கள். ஐயா, பச்சாவுனா காப்பாற்றுன்னு அர்த்தம். அந்த கிராமம் பேர் பச்சாவா? டிஸ்ட்ரிக்ட் பேர் பச்சாவு. டிஸ்ட்ரிக்ட் பேர் பச்சாவு. அந்த குஜராத்தினுடைய காப்பாற்ற மாவட்டத்துக்கு போய் காப்பாற்ற போயிருக்கீங்க. காப்பாற்ற போனோம். அங்கே போய் ஒரு மாதம் தங்கியிருந்து அது அந்த 47 கிராமங்கள் எங்ககிட்ட ஒப்படைச்சாங்க. அந்த 47 கிராமங்களுக்கும் போய் நாங்கள் நிவாரணப் பணிகளை செஞ்சோம். நாங்கள் ரொம்ப கடுமையான ஒரு பணி அது. எங்கே போய் தங்கிறதுக்கு இடமே கிடையாது. டென்ட் அடித்து தான் தங்கியிருப்போம். அந்த டென்ட் அடித்து நாங்கள் கிட்டத்தட்ட இந்த நிவாரணப் பணிகள்லாம் முடிச்சுட்டு வரும்போது 12 மணி 1 மணி கூட ஆயிரும் இரவில். அப்போ கீழே தான் தரையில் தான் படுப்போம். படுக்கும்போது அந்த பூமியினுடைய அதிர்ச்சி எங்களுக்கு சத்தம் வரும். பயமா இல்லையா சார்? பயந்து தான் இருந்தோம் அந்த இடத்துல. எல்லாம் வெட்ட வெளியில் நாங்கள் தங்கியிருந்தோம். அந்த தங்கியிருந்த இடத்துல நாங்கள் வந்து பல சேவைகளை புரிஞ்சோம். அதில் ஒரு மிகவும் வருந்தக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா, அந்த பச்சாவுன்ற கிராமத்தில் அந்த கிராமத்தினுடைய பெயர் மறந்துட்டேன். அந்த கிராமத்தில் வந்து 480 பேர் இறந்துருந்தாங்க. இந்த 480 பேர் வந்து இறந்தது யாருன்னா எல்லாம் தலித்து சார்ந்தவர்கள். அதை நாங்கள் போகும்போது எங்களையும் அங்கே கை வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் ஜப்பான்லேருந்து இந்த கார்கஸ் ரிமூவர்னு சொல்லிட்டு அந்த இறந்து போன மிருகமானாலும் சரி மனிதனாலும் அது அந்த ஒரு கார்கஸ் ரிமூவர்னு ஜப்பானில் மக்கள் இருக்காங்க. அந்த தனியான ஒரு டீமு, அவங்க ஃப்ளைட்டில் வந்து அவங்க தான் வந்து எடுத்தாங்க.